ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நம்ம லாங் வீடியோ தான் போடுறேன்னு சொல்லியிருந்தோம். நேற்று நம்மளால் வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் ஆயிடுச்சு, அதனால தான் போட முடியல. ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து காரைக்குடிக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த லோகோ அடிக்க கொடுத்துருந்தோம், அதை மாற்ற சொல்லியிருந்தேன். ஏன்னா பேர் சேனலோட பேர் வந்து மாற்றிருக்கோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் நிறையா பேர் இருக்குது, நிறையா சேனல் இருக்குது ஒரே நேமில். 20 சேனலுக்கு பேர் இருக்குது ஒரே நேமில். ஸோ அதை ரிசர்ச் பண்ணாமல் நம்ம போட்டோம், அது நம்மளோட தப்பு தான். ஸோ இப்போ ரிசர்ச் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு நேமை வந்துட்டு ரேசர்ஸ் ரைடுன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அந்த நேமில் தான் நம்ம லோகோ அடிக்க சொல்லியிருந்தோம். அந்த லோகோவை அடிச்சுட்டு கூப்பிட்டாங்க, சரி போய் ஒட்டிகிட்டு வந்துடலாம் ஒன்று போயிருக்கோம். அதே மாதிரி அந்த மீட்ரு, டிஜிட்டல் மீட்ரு ஆர்டர் போட்டது இன்னும் வரல. அதையும் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டு வந்துடுவோம். தெரிஞ்சவங்கள்ட்ட தான் சொல்லியிருந்தோம், அது இன்னும் வராமல் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே இன்னும் மத்தியானம் சாப்பிடல, மணி 2 மணி ஆகுது, சாப்பிட்டு வந்துடலாம்னு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரும், 25லேருந்து 30 கிலோமீட்டர் வரும். அப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக வந்து நிறையா ட்ரெயினிங்கு, சின்ன ரோடாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு போகிற வியூவை பாருங்கள். அதே மாதிரி அப்புறம் ஒரு அப்டேட் கொடுக்கணும். நம்ம கம்யூனிட்டி பேஜ் ஒன்று நம்ம சேனலோட ஆரம்பிச்சிருக்கோம். கம்யூனிட்டி பேஜ் அது வீடியோ வெரிஃபிகேஷன் 2-3 நாள் கொடுத்து வரவே இல்லை. ஒரு நம்ம சேனல் ஆரம்பித்து எத்தனை நாள் ஆச்சுன்னா, அங்கிட்டு ஒரு 7, இங்கிட்டு ஒரு 2, இன்னையோட 9 நாள் ஆச்சு நம்ம சேனல் ஆரம்பித்து. 8 வீடியோ போட்டிருக்கோம். ஒரு நாள் மட்டும் நம்மளால் சரியாக போட முடியல. நேற்றோட 8வது நாள், இன்னையோட 9வது நாள். ஸோ டெய்லி ஒரு வீடியோ இல்லை ஷார்ட்ஸாக போடன்றதான் நம்ம எய்மு. ஸோ ஒரு நாள் மட்டும் நம்மளால் போட முடியாமல் போச்சு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக போட்டுருவோம். இன்றைக்கி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஸோ தான் அடிக்கிற வெயிலில் மயக்கந்தாங்க வருது. யாரோ ஃபோன் அடிக்கிறாங்களே. காரைக்குடி பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. 5 கிலோமீட்டரில் காரைக்குடி போயிடுவோம். இப்போ தான் எல்லாமேக்குமே ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் நம்மளால் நடுவில் வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்காக எப்படியாவது போட்டுருவோம். ஸோ நேற்று ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கு மட்டும் இது வருத்தமாக இருக்குது. ஸோ இனிமேல் வர நாட்களில் தவறாமல் நம்ம வீடியோ இருக்கும். ஸோ எப்படியாவது போட்டுருவோம். லாங் ரைட் பிளான் பண்ணியிருக்கியே, அது என்னடா ஆச்சுன்னா, அது பிளான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேலையாக இருக்கனால அதுக்காக கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இன்னும் நம்ம சொன்ன கேஜெட்ஸும் இல்லை, நம்ம கேமராக்கான எக்யூப்மெண்ட்டும் இல்லை, இன்னும் பைக்குக்கான டிஸ்பிளே அந்த இதெல்லாம் இன்னும் வராமல் இருக்குது. அது வந்தால் போட்டுடலாம். ஸோ காரைக்குடி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய்ட்டு ஓட்டிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்துடலாம்.
வெஜ்ஜு சாப்பிட்லான்னு தோணுது. வெஜ்ஜுனா காரைக்குடியில் சீனி கடை நான் அடிக்கடி சாப்பிடுவேன். காரைக்குடி வர்றவங்க எங்கே சாப்பிடுவேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலானா ஜெயினிக்கா போனோம்னா நம்ம போயிட்டு நீட்டாக சாப்பிட்டு வந்துடலாம். வந்தாச்சு ஜெயினிக்கா. ஆனால் என்ன எப்போயுமே கூட்டமாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. வெஜ்ஜு ஹோட்டல், வெஜ்ஜு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இங்கே ஜெயினிக்காவில் வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு போயிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பைக்கான லோகாவை ஓட்டிகிட்டு வந்துடலாம். உள்ளே வந்தாச்சு. வந்து நமக்கு ஒரு மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. நான் சாப்பிட்டு போகும்போது வீடியோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஒரு வழியாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேராக நம்மளோட சிகரெட் கடைக்கு போயிட்டு, நம்ம கடை இல்லை, நம்ம சொன்ன கடைக்கு போயிட்டு டிசைன் ஓகே பண்ணிட்டு விட்ட வேண்டிதான். சாப்பிட்டா தாங்க வெயிலில் கண்ணே தெரியுது. கடைக்கிட்ட வந்தாச்சு. எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகே ஃப்ளைஸ் ஒட்டிட்டோம். ஸ்டிக்கரு வச்சோன்னா டிசைனில் இல்லை. நான் கிராஃபிக்ஸ் மாவட்ட சொன்னேன், அவர் நார்மலாக ஒட்டிக்கிங்க, அது இன்னும் அடிக்க போல, அவர் வந்தோடனே ஒட்டிக்கலாம் அப்படின்னாரு. சரி, டெம்பரவரி இதை ஒட்டிக்குவோம். நம்ம டெம்பரவரி இதை ஒட்டிட்டு கிளம்பியாச்சு. முன்னாடி விட்டு பிள்ளையாரோட ஸ்டிக்கரு, அப்புறம் நம்பர் ஒன்று ஒட்டியிருப்போம். இந்த நம்பரோட ஸ்டிக்கர் எல்லாமே கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே பிரித்து ஒட்டியாச்சு. அதை நான் உங்களுக்கு டைம் லேப்ஸில் போட்டுவிட்றேன், அதை அப்படியே பாருங்கள். காரைக்குள்ளேருந்து கிளம்பிட்டோம். நம்ம போக எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் நம்ம போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த இது கேட்டாச்சு, டிஸ்பிளேக்கு வந்துருச்சு. நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு, செயின் ப்ராக்கெட் வந்துருச்சு, ரூமுக்கு கேட்டிருந்தோம் லைட்டு, வேறு லைட்டு எல்லாமே வந்துருச்சு. பட் நமக்கு டைமு தான் இல்லை. இப்போ கொடுத்தோம்னா 2 நாள் டைம்னு சொல்கிறாங்க வச்சு வேலை பார்க்குறதுக்கு. எல்லாமே வந்துருச்சு, ஆனால் 2 நாள் வேணும் பைக்கு. நமக்கு வேலை இருக்குது. ஸோ நான் ஒரு வேலையை முடிச்சு கொண்டு தரேன் அப்படின்ட்டு இருக்கேன். நம்ம நிறையா இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. பைக் இல்லைன்னா சிரமம் ஆயிரும். 2 நாள் நமக்கு வேலை இருக்கனால அவங்கள்ட்ட நான் டைம் கேட்டிருக்கேன். சரி வச்சுருங்க ஸ்டாக்காக, நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி.
பைக்கை கொண்டு போட்டு விடல, பைக்கை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம அதெல்லாம் சரி பண்ணால் தான் நம்ம அந்த லாங் ரைடுக்கு போக முடியும். இப்போயும் போகலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நம்ம எப்படி சொல்கிறது, கொஞ்சம் போருக்கும் லைட்டாக பெண்டாக இருக்குது. லைட்டாக ரொம்பவே பெண்டாக தான் இருக்குது. அப்புறம் அந்த உள்ளே இருக்க லைட்டு இது கொஞ்சம் க்ராக்காக இருக்குது. அப்புறம் மீட்ரு மாற்றியே ஆகணும். இன்னொன்று விஷயங்க ஃபுல்லாக மறந்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்பீடாக வரும்போது எங்கேயோ நம்ம பின்னாடி நம்பர் பிளேட்டு விழுந்துருச்சு. எங்கே விழுந்துச்சுன்னு தெரில. அதனால் அதுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்பர் பிளேட் இல்லாமல் தான் இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். நம்பர் பிளேட் இல்லாமல் நம்ம ஆடு சுற்றிட்டுறோம். இத்தனை நாள் 2 நாளாக பின்னாடிக்கு நம்பர் பிளேட் எங்கிட்ட கலந்து விழுந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக அதை வந்து நம்ம டைட் பண்ணி வைக்கணும். ஸ்கூல் பசங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இங்கே பாரு பறக்குது. எந்த ஊரா தம்பி? என்னடா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வேலை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு வந்தாச்சு. அந்த பசங்களையும் பிக்கப் பண்ணி அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ஒழுங்காக படிங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிண்ணே உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள். என் இன்ஸ்டாகிராம் ஐடி தான் அப்படின்னு கூப்பிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். 2 பேரும் மாற்றி ஃபாலோ பண்ணிட்டு, ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறேன், உங்களை நான் வளர்த்து விட்றேனே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் நம்ம தனியாக வளர முடியாது, நம்மளோட சேர்ந்து எல்லோரையும் வளர்த்து விடணும். அப்போ நம்மளும் வளர முடியும். ஸோ இதுதான் நான் அந்த பசங்களுக்கு சொன்னேன். நமக்கும் நான் அதான் சொல்கிறேன். நம்ம மட்டும் தனியாக எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்ம முதுகில் குத்தினாலும் சரி, எத்தனை பேர் நம்மளை காலவாரின்னு நினச்சாலும் சரி, நம்ம 4 பேரை வளர்த்துடணும்னு நினைக்கணுமே தவிர யார் காலையும் வரக்கூடாது. ஸோ அதை மட்டும் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எல்லாமே நல்லா நினைப்போம், நமக்கு நல்லாதாகவே நடக்கும். ஸோ இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற எல்லோரும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ அதே மாதிரி சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இதோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை தடவைடா எண்ட் பண்ணுறேன். பாய் 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 பாய்.